அதிகாரம் 28. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். அவர்களுடைய பாவங்களை அவர் திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீதுள்ள சினத்தில் தணியாமல் இருக்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அவ்வாறெனில் அவர்கள் தங்கள் பாவ மன்னிப்புக்காக எவ்வாறு மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் அவர்களுடைய பாவங்களுக்கு யார் கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. தவறுகளை பொருட்படுத்தாதே. பூசலை தவிர்த்திடு. உன் பாவங்கள் குறையும். சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டிவிடுகின்றனர். பாவிகள் நட்பை கலைக்கிறார்கள். அமைதியாய் இருப்போரிடையே பிணக்கை விதைக்கிறார்கள். விறகின் தன்மைக்கு ஏற்ப நெருப்பு பற்றி எரியும். பூசலின் கடுமைக்கு ஏற்ப பூசலும் பற்றி எரியும். மனிதரின் வலிமையை பொறுத்து அவர்களின் சீற்றம் அமையும். அவர்களின் செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும். திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகிறது. திடீர் பூசல் இரத்தத்தை சிந்தச் செய்கிறது. ஊதும் போது தீப்பொறி கொழுந்துவிட்டு எரிகிறது. அதன் மீது துப்பும் போது அது அணைந்து போகிறது. இரண்டும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன. புறங்கூறுதல். புறங்கூறுவோரும் இரட்டை நாக்கு கொண்டோரும் சபிக்கப்பட்டோர். அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். மூன்றாவது நாக்கு பலரை நிலைகுலையச் செய்தது. அவர்களை நாடு விட்டு நாடு துரத்தியடித்தது. அரண் கொண்ட நகர்களை தகர்த்தெறிந்தது. பெரியோர்களின் வீடுகளை தரைமட்டமாக்கியது. மூன்றாவது நாக்கு உறுதியுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது. அவர்களது உழைப்பின் பயனை இழக்கச் செய்தது. அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள். அமைதியிலும் வாழ மாட்டார்கள். சவுக்கடி தழும்பை உண்டாக்கும். சொல்லடியோ எலும்பை முறிக்கும். வாழ்முனையில் பலர் மடிந்திருக்கின்றனர். நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர். மூன்றாவது நாக்கினின்று பாதுகாக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அதன் சீற்றத்துக்கு ஆளாகாதோரும் அதன் நுகத்தை சுமக்காதோரும் அதன் சங்கிலிகளால் கட்டப்படாதோரும் பேறு பெற்றோர். அதன் நுகம் இரும்பு நுகம். அதன் சங்கிலிகள் வெண்கல சங்கிலிகள். அதனால் விளையும் சாவு இழிந்த சாவு. அதனை விட பாதாளம் மேலானது. இறை பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை. அதன் தீப்பிழம்புகள் அவர்களை எரிப்பதில்லை. ஆண்டவரை விட்டு விலகுவோர் அதற்குள் விழுகின்றனர். அவர்களுக்குள் அது கொழுந்துவிட்டு எரியும். அதை அணைக்க முடியாது. அது சிங்கத்தை போன்று அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும். அது வேங்கையை போன்று அவர்களை பீறிட்டு கிழிக்கும். உன் உடைமைகளை சுற்றி முள்வேலியிடு. உன் வெள்ளியையும் பொன்னையும் பூட்டிவை. உன் சொற்களை நிறுத்து பார்க்க துலாக்கோலையும் எடை கற்களையும் செய்து கொள். உன் வாய்க்கு கதவும் தாழ்பாலும் செய்து கொள். நாவால் தவறாதபடி எச்சரிக்கையாய் இரு. இல்லையேல் உனக்காய் பதுங்கி இருப்போர் முன் நீ வீழ்ச்சியுறுவாய்.